ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த காட்டுக்குள்ளே இங்கேயே ஏற்கனவே நம்ம போன ஆடிப்பட்ட தைப்பட்டத்தில் எல்லாம் சொரக்காய் போட்டு விட்டுருந்தோம். அதில் இருந்த விதைகள் விழுந்துருந்துச்சு. நிறைய முளைச்சிருந்தது. இந்த ஒரு செடியை மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா போன டைமே எக்கச்சக்கமாக நம்மளுக்கு காய்கள் அறுவடைக்கு கிடைச்சது. அது போக நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப முத்தருக்கு விட்டுட்டோம். இந்த காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா விதைக்காக விட்டுட்டோம். நிறைய கொடி படர்ந்ததுனால நிறைய காய் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 காய் இந்த மாதிரி சைஸ்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் இருக்குது. இந்த இடத்துலையெல்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காய் பாருங்கள். தானாகவே எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒன்று, அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், நல்ல பெரிய பெரிய காயை பார்த்திங்கன்னா நல்லா முத்தி அப்படியே பார்த்திங்கன்னா இருக்குது. நல்லா ஆட்டி பார்த்து அப்படின்னா நல்லா காய் அதில் இருக்கிற விதைகள் நல்லாவே முத்தி இருக்குது. ஒவ்வொரு காயும் பாருங்கள் என்ன சைஸில் இருக்குன்னு. இங்கே இந்த காய் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சிருச்சு. இந்த இடத்துல மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கட்டியிருந்தோம். மேவு இந்த இடத்துல இருந்தது. அது முதிச்சதுனால இந்த காய் உடஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய்னு. இதெல்லாம் அப்படியே வச்சுருந்தோம்னா வருஷக்கணக்காக அப்படியே இருக்கும். எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நல்லா முளைச்சி வரும். இதில் செடியிலேயே அந்த கொடியிலேயே பார்த்திங்கன்னா காஞ்சது. நான் இன்னும் எடுத்துகிட்டு போகவே இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே இருக்குது. இந்த காய் பாருங்கள், இந்த ஒரே ஒரு காய் இது சொரக்காய் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்களேன். சாமி, இன்னுமே இதுலையெல்லாம் பச்சையாக இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக. இது இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஆட ஆரம்பிக்குது. இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் காயிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் மழையில் நனையாமல் எடுத்து வச்சிட்டோன்னா அப்படியே பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக அப்படியே இருக்கும். முளைப்பு திறனும் பார்த்திங்கன்னா இந்த காயிலேயே இருந்துச்சுன்னா நல்லா முளைச்சும் வரும். அதோட விதை தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முளைச்சிருக்கு. இன்றைக்கி இதில் எவ்வளோ காய் இருக்குதோ அதை அறுவடை பண்ணிடலாம். தண்ணி அந்தளவுக்கு இதில் பாயில் கடைசியாக தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தளைஞ்சு வந்தது கொடி. வெயிலும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 10 நாளாக வெங்காயம் அறுவடை பண்ணினதுக்கப்புறமா இந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா கொடி நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. அதனால அதோட காயோட சைஸும் பாருங்கள் ரொம்பவே கம்மியாக சிறுசாக தான் இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. ரெண்டு, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. 3, இந்த காயோட 4 காய் இன்றைக்கி ஒரே கொடியில் அறுவடை பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இன்னும் பூக்கள் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சுருக்கு. ஆனாலுமே வெயிலுக்கு அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. பூக்கள் எல்லாமே இல்லை, இதெல்லாம் பிஞ்சு வச்சுருந்த இடம்தான், ஆனால் அப்படியே காஞ்சு போயிடுச்சு. வெயில் அந்தளவுக்கு அடிக்குது இல்லைங்களா, அதனால் அந்த பூக்கள் பூத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துலையும் ஒரே ஒரு காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். இது நல்லாவே காஞ்சிருச்சு. அந்த காயை விட இந்த காய் எல்லாமே நல்லாவே காஞ்சிருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கேயே போட்டுடலாம், நல்லா காயிட்டும். இன்னும் இன்றைக்கி சொரக்காய் 4 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நீர் அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.